பிரைஸ் தி லார்ட். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? தொடர்ந்து என் மூஞ்ச பார்த்து போர் அடிக்குதோ? இல்ல சந்தோஷமா இருக்கீங்களா? தேவனுடைய வார்த்தையை நல்லா கேட்டுக்கிறீங்கள? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்களாம் நல்லா இருக்கணுங்க. நீங்களாம் ஆசீர்வாதமா இருக்கணும். ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். ஒவ்வொரு மனுஷனையும் கடவுள் ஆசீர்வதிக்கத்தான் விரும்புறாரு. ஆண்டவருக்கு ரொம்ப ஆசை, இயேசு கிறிஸ்துவுக்கு நீங்க ரொம்ப நல்லா இருக்கணும், உங்க குடும்பம் ரொம்ப நல்லா இருக்கணும், இல்லையா? ரொம்ப ஆசை. ஸ்தோத்திரம். ஒவ்வொரு குடும்பமும், அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நல்லா இருக்கணும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. பாருங்க, இந்த தீமோத்தியில 2 தீமோத்தி 3ஆம் அதிகாரத்துல கடைசி நாட்களில் மனுஷ சுபாவங்களை பற்றி உங்களோடு கூட நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். எல்லாம் எடுத்துக்கொள்ளுவோம். மீண்டும் ஒரு முறை வேதத்தை எடுத்துக்கொள்ளுவோம். 2 தீமோத்தி 3ஆம் அதிகாரம் 3வது வசனம். சுபாவ அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும். கடைசி நாட்களில் அவதூறு செய்கிறவர்கள் நிறைய பேர் இருப்பார்கள். அவதூறு என்றால் என்ன? துர்ச்செய்தியை பேசுகிறவர்கள், அல்லது கெட்ட விஷயத்தை அதிகமா பேசக்கூடியவங்க, அவதூறு இல்லாதவைகளை பேசுறவங்க அதிகமான பேர் இருப்பாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த அவதூறு செய்யறவங்களை பத்தி நம்ம பேசணும் அப்படின்னு சொன்னா, இந்த நிறைய பேர் உங்க வீட்டை சுத்தி இருப்பாங்க, உங்க பக்கத்து வீட்டுல இருப்பாங்க, உங்க ஏத்து வீட்டுல இருப்பாங்க, ஏன் உங்க கூட பிறந்து கூட இருப்பாங்க, உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸா கூட இருப்பாங்க. அவதூறு எப்பவுமே ஒருத்தரை பத்தி உங்களுக்கு வேலையே தவறா சொல்றதுதான். எப்பவுமே ஒருத்தரை பத்தி தவறா சொல்லுவாங்க. ஆனா தவறா சொல்றதுல கூட 2 விதமான காரியம் இருக்கு. ஒண்ணு, அவங்க செய்கிற தவறை சொல்வது. இன்னொன்னு, அவர்கள் செய்யாததை சொல்லுவது. செய்யாததை கூட செய்ததா நினைச்சு சொல்லுவாங்க. நீங்க யாருங்க? நீங்க யார் அதை பத்தி பேச? கடைசி நாட்களில் அப்படிப்பட்ட மனுஷர்கள் அதிகமான பேர் எழும்புவார்கள். அவதூறு செய்கிற நிறைய பேர் எழும்புவார்கள். இல்லாதத்தையும் பொல்லாத்தையும் சொல்லி உங்க பேரை கெடுக்கிறவங்க எழும்புவாங்க. ஏன் சில நேரத்துல உங்ககிட்ட கூட அந்த சுபாவம் இருக்கலாம். மாற்றிக்கொள்ளுங்கள். ஒருத்தரை பத்தி தவறா சொல்றது, உங்களுக்கு பிடிக்கலையா, அவங்கள பத்தி அவங்க கேரக்டர் தவறா சொல்றது, அவதூறு செய்கிறவர்கள். இஸ்ரேல் ஜனங்கள் கானானை நோக்கி பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கும் போது வேவு பார்க்கும்படி தேவன் மோசேயின் மூலமாய் 12 பேரை தேர்ந்தெடுத்து அனுப்பினார். அதுல யோசுவாவும் காலேப்பும் இடம்பெற்றிருந்தார்கள். அந்த யோசுவாவும் காலேப்பும் இடம்பெற்றிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில திரும்ப போய் அவர்கள் கானானை வேவு பார்த்து திரும்பினார்கள். வந்து மோசே கிட்ட ரிப்போர்ட் கொடுத்தாங்க. எப்பா, நாம் போகிற தேசம், ஆண்டவர் நமக்கு கொடுத்த தேசம் எப்படிப்பட்டது? ஜோசுவாவும் காலேப்பும் சொல்றாங்க, அது ரொம்ப நல்ல தேசம், சுதந்திரித்துக் கொள்ளுவோம், நம்ம எல்லாம் போய் சுதந்திரிப்போம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா மற்ற 10 பேர் இல்ல அது முடியாது, அது பயங்கரமான தேசம், ராட்சசர்கள் இருக்கிறாங்க, நம்மள அவங்க மேற்கொள்ளுவாங்க, பயப்படுறோம். இந்த ஒரு கெட்ட செய்திய ஈஸியா பரப்பிடலாங்க. ஆனா ஒரு நல்ல செய்திய பரப்புறது இருக்குது பாருங்க, ரொம்ப கஷ்டம். ஒருத்தருடைய பெயரை ஈஸியா கெடுத்துடலாங்க. ஆனா ஒருத்தருக்கு நல்ல பெயரை வாங்கி கொடுக்கறது ரொம்ப கஷ்டம். நான் இன்னைக்கு சொல்றேன், மற்றவர்களை குற்றவாளியாய் தீர்ப்பதற்கு நீ யார்? நீ குற்றம் இல்லாமையா இருக்கிற, உனக்குள்ளேயே 1000 குற்றம் இருக்கு, உனக்குள்ளேயே 1000 பித்தலாட்டுத்தனம் இருக்கு. மற்றவங்களை நம்ம போய் ஏன் கெட்டவங்கன்னு சொல்லணும்? மற்றவங்க அவங்க கேரக்டரை பத்தி நம்ம ஏன் கெட்டவங்கன்னு சொல்லணும்? அவர்களுக்கு கொடுத்த நாளுகைக்கும் அவர்களுடைய கொடுத்த வேலைக்கும் அவர்கள் கணக்கு கொடுப்பாங்க. ஒவ்வொரு நாளும் அந்தந்த நாட்களுக்கான நியாயத்தை கடவுளுடைய சமூகத்துல கொண்டு போய் கொடுத்தாக வேண்டும். நீங்க பேசுறத கடவுள் கவனிக்கலன்னு நினைக்காதீங்க. ஒருவர் பேசிக் கொள்ளுவார்கள், கர்த்தர் அதை கவனித்து கேட்பார். ஒரு நாள் நிச்சயமா ஜட்ஜ்மெண்ட் இருக்கு கடவுள் கிட்ட.
ஒருத்தர் யாரும் யாரை பத்தி தவறா பேசாதீங்க. அவர்களுக்காக தேவ சமூகத்துல பிரார்த்தனை செய்யுங்க. பேசிட்டு இருக்கிற என்னை பத்தி கூட நீங்க தவறா பேசலாம், இல்ல கேட்டு இருக்கிற உங்களை பத்தி மத்தவங்க தவறா பேசலாம். பரவாயில்ல, பேசிட்டு போறாங்க. ஆனால் மனுஷன் பேசுகிற எல்லா காரியத்திற்கும் அவன் கணக்கு கொடுக்க வேண்டும். எதை விதைக்கிறாயோ அதை அறுப்பாய். இன்னைக்கு நீங்க மத்தவங்களை பத்தி தப்பா பேசுறீங்களா, நாளைக்கு ஒரு கூட்டம் உங்களை பத்தி தப்பா பேசும். இன்னைக்கு மத்தவங்க பிள்ளைகளை பத்தி தப்பா பேசுறீங்களா, நாளைக்கு உங்க பிள்ளைகளை பத்தி ஒரு கூட்டம் தப்பா பேசும். இல்லையா? தவறா பேசாதீங்க. தவறா பேசுறது உங்க வேலை இல்லை. நாவு நெருப்பு மாதிரி சில பேருடைய வாழ்க்கையை எரித்து விடுகிறது, அவதூறு செய்கிறவர்கள். நான் இன்னைக்கு ஒரு சம்பவத்தை சொல்லி இந்த துர்ச்செய்தியை பத்தி இப்படி முடிக்கலாம்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிந்த ஒரு பிரபலமான குடும்பம், நல்ல ஒரு குடும்பம், திருமணமாகி போய் சென்னையில செட்டில் ஆனாங்க. அந்த சகோதரன் ரொம்ப கடவுளுக்கு பயந்தவர், ரொம்ப நேர்மையானவர், நன்றாக சம்பாதிக்கக்கூடியவர். அந்த வாலிப மகள், திருமணமான வாலிப மகள் ரொம்ப நல்ல பிள்ளாவ. உண்மையாவே சொல்லணும்னா ஒரு குணசாலியான பெண். இவங்க சென்னையில போய் 2 வருஷம் ஆச்சு, செட்டில் ஆயிட்டாங்க. ஒரு பையன் அவங்களுக்கு, இன்னொரு குழந்தை இருந்துச்சு. 2 குழந்தைங்க. ஒரு பிள்ளைக்கு 1 வயசு, இன்னொரு பிள்ளைக்கு 3 மாதம். இப்படி 2 குழந்தைங்க. ஏறக்குறைய ஒரு 2-2.5 வருஷம் ஆயிட்டு இருக்கும்னு நினைக்கிறவங்க சென்னை போய் செட்டில் ஆகி திருமணமாய். இவங்க சந்தோஷமா இருக்கிறத பக்கத்து வீட்டுக்கார அம்மா பாக்குறாங்க. அவங்க வீட்டுக்கார் சரியில்லாதவர். எப்படியாச்சும் இந்த குடும்பம், இவங்க எப்படி சந்தோஷமா இருக்காங்க, எப்படியாச்சும் இந்த குடும்பத்தை கெடுக்கணும்னு சொல்லி அவங்க தீர்மானம் பண்றாங்க. உடனே இந்த நல்ல பையன் போய் நேரா பைக் எடுத்துட்டு ரோட்ல போகும்போது அவங்க ஒய்ஃப் மேல இருந்து பார்த்துட்டு இருக்காங்க. அன்னைக்கு ஒரு சகோதரி அவசரமா வேலைக்கு போகணும், அதனால அண்ணே என்னை கொண்டு போயிட்டு அந்த ரோட்ல விட்டுருங்க ப்ளீஸ் அப்படின்னு அந்த பிள்ளை ஸ்தோத்திரம் வாகனத்துல உட்கார வச்சுட்டு போகும்படி அன்பா கேட்கிறான். இவன் நல்ல பையன் தானே, இவனுக்கு வேலைக்கு போற அவசரத்துல வாமா உட்காரு, வண்டியில உட்கார வச்சு கொண்டு போய் ரோட்ல விட்டாச்சு. இத பார்த்துட்டு அந்த வில்லத்தனமான லேடி, அவதூறு தவறா பேசுற லேடி, அந்த நண்பனுடைய மனைவி கிட்ட போய், பார் உங்க வீட்டுக்காரு அவளை ரொம்ப நாளா வண்டியில உட்கார வச்சுட்டு போறாரு, கேரக்டர் சரியில்லை, உங்க வீட்டுக்காரர் ரொம்ப மோசம், வேலைக்கு போகும்போதெல்லாம் அவ்வளவு உட்கார வச்சுட்டு போறாரு, ஆனா அந்த பையன் ஒரே ஒரு நாள் தான் உட்கார வச்சான் பாரு. அந்த குடும்பத்தையே கெடுத்து அந்த சகோதரனை குறித்து தவறா சொல்லியாச்சு. இந்த புள்ள நேரா வீட்டுக்குள்ள போனா கதவை அடைச்சு தேம்பி அழ ஆரம்பிச்சா, ஐயோ என் வீட்டுக்காரர் நல்லவர்னு சொல்லி தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், வேற ஒருத்தரோடு கூட வாழ்றாருன்னு சொல்லி தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சா. ஆனா உண்மை அது இல்லை, உண்மை அப்படி இல்லை. தேம்பி அழ ஆரம்பிச்சா. கடைசியில் அவள் இப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்தை எடுத்தாள், நாம் அவரை கெடுக்க வேண்டாம், அவர் நல்லா வாழட்டும், அந்த பெண்ணோடு நாம் தற்கொலை செய்து கொள்ளலாம் என்று தானும் தான் பிள்ளைகளும் ஒரு பாய்சன் குடிச்சிட்டு இறந்துட்டாங்க. சாயந்தரம் அந்த சகோதரன் பிள்ளைகளுக்கு தேவையான ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு, தன்னுடைய ஸ்தோத்திரம் மனைவிக்கு தேவையானதை வாங்கிட்டு வேக வேகமா வராரு. வந்து சந்தோஷமா ஏமா அப்படின்னு டோரை தட்டினா டோர் திறக்கல, டோர் திறக்கப்படல, ரொம்ப தட்டுறாரு. கடைசியில அவங்க நண்பர்களை கூப்பிட்டு உள்ள போனா 2 பிள்ளைகளும் மனைவியும் இறந்து கிடந்தார்கள். அவள் இப்படி எழுதி வைத்திருந்தாலாம், காலையில் நீங்கள் அழைத்து கொண்டு போன பெண் உங்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுத்தால் அவளோடு வாழ்ந்து கொள்ளுங்கள், என்னை மன்னித்து விடுங்கள், பார்த்தவர்களை இடத்தில் சொல்லும் போது நான் உடைந்து போனேன் என்று எழுதி முடித்தாள் அவள். ஆனா உண்மை அப்படி இல்லைங்க. அந்த பொண்ணு ஒரே ஒரு நாள் ரோட்ல யாரோ, அவள் இந்த பெண் யாரோ, ஆனா அவதூறு செய்யறவங்க பல குடும்பத்தை கெடுத்துனுக்குறாங்க. துர்ச்செய்தியை பரப்பாதீங்க, கெட்ட விஷயத்த பரப்பாதீங்க. கூடுமான வரைக்கும் நல்ல செய்தியை சொல்லுங்க, மற்றவங்கள வாழ வைங்க. நமக்கு பிடிக்காதவங்களா கூட இருக்கட்டுங்க, அவங்க நல்லா வாழணுங்க. நமக்கு அவங்கள பிடிக்கல பரவாயில்லைங்க, அவங்க நல்லா வாழணுங்க. ஸ்தோத்திரம். தயவு செய்து யாரை பற்றியும் தவறா பேசாதீங்க. God bless you. Amen.